இங்க இருக்கிற நம்ம யாராவது கஷ்டத்துல இருக்குன்னு விரும்புவோமா? யாரும் விரும்ப மாட்டோம். இல்ல வறுமையில இருக்குன்னு விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். இல்ல வியாதியில இருக்குன்னு விரும்புவோமா? நம்முடைய கர்த்தர் நம்மை ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்கிற இந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் வேறு நிலைமைக்கு கொண்டு போவதை அவர் விரும்புகிறதுனாலே நான் உங்களோடு கூட பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் துக்கத்திலிருந்து சந்தோஷம். ஹல்லேலூயா. இப்போ வாசிங்க யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற விரும்புகிறார். நீங்க அநேக வாழ்க்கையிலே அநேக காரியத்தை துக்கப்பட்டு கொண்டிருக்கு. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய துக்கத்தை கர்த்தர் சாதாரணமாய் மாற்றுவதில்லை. எப்படி மாற்றுறாமா? சந்தோஷமாய் மாற்றுகிறார். நாம் கண்களை மூடி செபிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திர கர்த்தாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரோடு கூட பேசுகிறார். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் பேசுகின்ற வார்த்தையின் படியார் எங்களை மறைத்து வெளிப்படுத்துவா. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த வார்த்தை வல்லமையோடு கூட கடந்து வரட்டும். பிரச்சனைகளோடு எதிர்பார்ப்புகளோடு வேதனை வந்திருக்கிற பிள்ளைகளை வாழ்க்கையில் கர்த்தர் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவீராக. எல்லா கஷ்டங்களை கர்த்தர் மாற்றுவீராக. எல்லா பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவீராக. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்பி இருக்கிற ஆண்டவரே, என் ஒரு நாள் வெட்கப்படுத்தாத தேவன். வந்திருக்கிற பிள்ளைகள் திரும்ப செல்லும் பொழுது சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கடந்து செல்லும், விடுதலையோடு கூட கடந்து செல்ல மாட்டோம். நீ பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற விரும்புகிறார். இந்த தலைப்பில் தான் உங்களோட நான் பேச போறேன். வேதத்திலே அநேக நபர்கள் அநேகமான துக்கத்தோடு கூட வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த துக்கத்தோடு கூட வாழ்ந்திருக்கிற மக்களை கர்த்தர் வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்கிறார். அதிலே நபர் நான் பார்க்க போறோம். வாசிங்களேன். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. யாபேசின் சகோதரரை பார்க்கலும் நரம்பற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவனே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரியதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து நீங்க என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு நீ விலக்கி காத்துள்ளோம் என்று வேண்டிக் கொண்டார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. யாபேஸ் என்கிற நபர் இருக்கிறான். அந்த நபரை குறித்து வேதம் 2 வசனத்துல முடிச்சுட்டு பாருங்க. 2 வசனத்துல யாபேசுடைய வாழ்க்கையை அப்படியே ஃபினிஷ் பண்ணிடுச்சு. ஏன்னா எப்படி ஜெபிக்கிறான் யாபேஸ்? என்ன ஜெபிக்கிறான்? யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலாம் எப்படி இருந்தானா? கனம் பெற்றவனா இருந்தான். அவனுடைய ஜெபம் ரொம்ப அற்புதமான ஜெபம் பாரு. சின்ன ஷார்ட்டா ஜெபிக்கிறான், ரொம்ப அற்புதமா ஜெபிக்கிறான். அவன் ஜெபிச்ச காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். கடைசி பகுதி சொல்லுது, அவர் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். ஹல்லேலூயா. உங்களுடைய வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். உங்கள் விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த யாபேஸ் தன் சகோதரியை பார்த்து கனம் பெற்றவனாக இருந்தான். ஆனால் அவனை பற்றி வேதம் சொல்லுகிறது. அவன் எப்படிதான் சொல்றான்? என்னுடைய தாய் என்னை துக்கத்திலே பெற்றெடுத்தான். யோசிச்சு பாரு, எப்படிப்பட்ட வார்த்தை யூஸ் பண்றான். என் அம்மா என்னைய வேதனையில பெற்றிருக்கிறா, என் அம்மா என்னை துக்கத்தில பெற்றிருக்கிறா, நான் வலியில பெற்றெடுக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி அவன் தேவ சமூகத்தில் செபிக்கிறான். யாபேசின் அர்த்தம் என்ன தெரியுமா? வாசிக்கல, 9 வாசிக்கல. யாபேசின் சகோதரரை பார்க்கலும் கனமற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். எப்படி எப்ப பேர் வைக்கிறாங்க? அவனை துக்கத்துல பெற்றேன்னு சொல்லி யாபேஸ்ன்னு பேர் வைக்கிறாங்க. அந்த துக்கம்ன்ற வார்த்தைக்கு அந்த பாஷையில யாபேஸ். நம்ம பாஷையில் வச்சிருந்தா அப்படிதான் வச்சிருப்போம். என் துக்கம், என் வேதனை, வலி அப்படிதான் வச்சிருப்போம். இன்னைக்கு சில பேர் வைக்கிறாங்க பாருங்க. இங்குள்ள ஒரு அக்கா இருக்காங்க, பேர் வேளாங்கண்ணி. ஏமா வேளாங்கண்ணி பேர் கேட்டா அவங்க வேளாங்கண்ணில பிறந்ததுனால அவங்க அம்மா அந்த அக்காவுக்கு வேளாங்கண்ணி வச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி பேர் வைக்கிறோம், எதுக்கு வைக்கிறோம்னு தெரியல. சும்மா ஏதோ அடிச்சுடுது, வாய்க்கிற பேர் வச்சிடணும் இல்லை. சில பேர் ஸ்கூல்ல அப்படின்னு இருப்பாங்க, அபிஷேக் எஸ் சார், ஆரோக்கியம் எஸ் சார், பேர் என்னது ஆரோக்கியம், ஆனால் உடம்பு ஃபுல்லாக
வியாதி. ஒருவேளை அப்படிங்க யாராச்சும் இருந்தாலும் அந்த வியாதி கருத்து மாற்ற ஜஸ்ட் ஃபார் ஃபன். இப்போ அந்த பேர் எப்படி வச்சிருக்காங்க? துக்கத்திலே பெற்றதுனால யாபேஸ். இப்போ இந்த யாபேஸை கூப்பிடுறப்ப எப்படி கூப்பிடுவாங்க எல்லாரும்? ஏ துக்கம், இங்க வா, ஏ துக்கம், நல்லா இருக்கிறியா? யோசிச்சு பாருங்க, அவன் வாழ்க்கை ஃபுல்லா வேதனை. இந்த பேரை கேட்க 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 அவன் வேதனையிலே மூழ்கி கொண்டிருக்கிறான். எல்லாருமே துக்கம் துக்கம் கூப்பிடுறாங்களே, நான் என் அம்மா துக்கத்திலே பெற்றதுனால எனக்கு துக்கம் பேர் வச்சுட்டு போயிட்டாங்க. நான் எல்லாரும் கூப்பிடப்படும் பொழுதுதான் துக்கம் கூப்பிடுறப்போ என் வாழ்க்கை, என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் சொல்லி அவன் அநேக முறை அவன் வேதனைப்பட்டு அவன் கழித்த நாட்கள் வந்து ஒரு காரியத்தை யோசிக்கிறான். ஆண்டவரே, என்னை எல்லாரும் துக்கம்னு கூப்பிடுறாங்க, ஆனா இந்த துக்கம் கூப்பிடுறதுனால என் வாழ்க்கை அப்படியே போயிடக்கூடாது, என் லெவல் மாறணும். அவங்க அம்மா அவனை பெற்றெடுக்கும் பொழுது சில வேதனைப்பட்டிருக்கலாம், சில நபர்கள் ஒரு மாதிரி உதாசீனப்படுத்திருக்கலாம், எல்லா சூழ்நிலையை பார்க்குற அனுபவிக்கிறான். அப்படி பார்க்கறதுனால அவங்க வேதனையில பெற்றதுனால அப்படி பேர் வச்சுட்டாங்க. இப்போ இவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு வேதனையா இருக்கும். எல்லாரும் துக்கம்னு கூப்பிடுறாங்களே, நான் என்ன செய்யறாங்க? அப்பதான் ஜெபிக்கிறேன். வாசிங்க 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. எப்படி ஜெபிக்கிறான்? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு யாபேஸ் உங்களுடைய வாழ்க்கையில் துக்கம் ஆட்கொண்டிருக்கலாம், வேதனை ஆட்கொண்டிருக்கலாம், வலி ஆட்கொண்டிருக்கலாம், அவமானம் ஆட்கொண்டிருக்கலாம். நான் சொல்கிறேன், அது எல்லா வலி, வேதனை, துக்க, அவமானத்தை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களிலே நம்ம புரிந்து கொள்ள மக்கள் பேசுகிற வார்த்தை கேட்கும் நம்முடைய வாழ்க்கை கஷ்டத்துக்குள்ளாய் கடந்து போகுது. இப்படி பேசிட்டாங்களே, என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்களா, என்னை யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இதுதான் உலகம். இன்னும் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஒருவேளை ஒதுக்குவார்கள், உதாசீனப்படுத்துவார்கள், அவமானமாய் பேசுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. யாபேஸ் ஜெபிக்கிறான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. என் அம்மா எனக்கு பேர் வச்சுட்டாங்க, ஆண்டவரே எனக்கு துக்கம் பேர் வச்சுட்டாங்க, ஆனா இதுக்கப்புறம் யார்கிட்ட கூப்பிட்டாலும் என் வாழ்க்கையை பார்க்கிறப்போ இவன் துக்கத்துல இருந்தான், வேதனையில இருந்து இப்ப வாழ்க்கை எவ்வளவு வித்தியாசம் மாறிடுச்சுன்னு சொல்லி அவங்க வாயால சாட்சி சொல்ற கருத்தை வாழ்க்கையை மாற்றுங்க பண்ணி அவன் குழந்தைய பெற்றெடுக்கப்படும் பொழுது வளர நாட்கள்ல அவன் கூப்பிடப்பட மாதிரி கூப்பிட்டுருப்பாங்க. வாழ்க்கையில அதான் ஜெபிக்கிறான், எல்லையை பெரிதாக்கும் அப்படின்னா ஏன் அப்படி ஜெபிக்கிறான்? அவன் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கிறாங்க, வறுமையில் இருந்திருக்கிறான், அதனால தான் என் எல்லையை பெரிதாக்கும், என்லார்ஜ் பண்ணுங்கன்னு ஜெபிக்கிறான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டான். ஹல்லேலூயா. கடுமையான தேவச்சரன் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து போய் கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கொண்டிருக்கிறார். உங்கள் தேவையை சந்திப்பார், உங்கள் எல்லையை பெரிதாக்குவார், உங்களை விஸ்தாரமாக்குவார், பழுவி பெருகை செய்வார். உங்கள் எல்லா விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இன்னொரு காரியத்தை நம்மளோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மார்க் 5ஆம் அதிகாரத்திலே 34 வாசிக்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 34. இன்னைக்கு வேதத்திலே அநேக நபர்கள் இருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கை ஆரம்பத்துல துக்கமா இருந்துச்சு, வேதனையா இருந்துச்சு. அந்த வேதனைகளை கர்த்தர் எப்படி மாற்றிக்கும் காரியத்தை நாம் பார்க்கிறோம். 5:34 வாசிங்க. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிடு. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த யாபேசுடைய வாழ்க்கையில துக்கமா இருந்தா, அந்த துக்கமா இருந்தபோது அவன் தேவனை பார்த்து கேட்டபோது துக்கத்தை கர்த்தர் மாற்றினார். இங்க ஒரு பெண்மணியை பார்க்கிறோம், அவள் வேதனையோடு கூட இயேசுவிடத்தில் வருகிறாள். அந்த வேதனை கர்த்தர் சுகமாய் மாற பண்ணினார். சரி, இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். ஒரு வருஷம் கூட பேசினார். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒருவள் இருக்கிறார். ஆக்சுவலி இந்த 2 சம்பவம் கிராஸ் ஆகுது. எப்படின்னா, ஜெப ஆலய தலைவனாக இருக்கிற யவீன் என்கிற ஒரு மனுஷன் இயேசுவிடத்தில் வருகிறார். அவனுடைய குமாரத்தி மரண அவஸ்தைப்பட, அதாவது மரண கடைசி ஸ்டேஜில் இருக்கிற, சாக போறான். இப்போ யார்கிட்ட வந்தா சுகமாகும் தெரியும்? இயேசு கிட்ட வந்துட்டார். யாரு? ஜெப ஆலய தலைவன். இயேசு கிட்ட போனா என் வாழ்க்கை மாறும், என் பொண்ணு சாக போறா, இயேசு கிட்ட போய் அவர் வந்தார் அப்படின்னா சொன்னா போதும், பார்த்தா போதும், தொட்டா போதும், என் பிள்ளை பொழைச்சிப்பான்னு சொல்லி இயேசு கிட்ட வராது. இப்ப ஜெபாலயத்துல இயேசு கிட்ட வந்துட்டாரு. இயேசு கிட்ட சொல்ற, ஆண்டவரே, பாதத்துல விழுந்து என் குமாரத்தி சாக போறா, நீங்க வந்து உங்க கையில மேல வச்சா போதும், என் பொண்ணு பொழைச்சி பார்ப்பான் அப்படின்னு ஜெபாலயத்துல இயேசு பேசிட்டாரு. இப்ப இயேசு ஓகேன்னு கிளம்புறாரு. இயேசு கிளம்புற டைம் நிறைய கூட்டம் அவர் சொல்லுது. இயேசு எங்கெல்லாம் போறாங்கலாம் ஜனக்கூட்டம் அவரை சூழ்ந்து கொள்கிறார்கள். இயேசு எங்க போன பயங்கரமான கூட்டம். அதுல ஒரு விதமான கூட்டம் எதுக்கு வராங்க அப்படின்னு சொன்னா அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வருகிறார்கள்.
ஒரு விதமான கூட்டத்துக்கு வர்றாங்க, அவர்கிட்ட வந்தா பிரச்சனை மாறும், சுகம் வரும், அதனால வர்றாங்க. சில கூட்டம் எதுக்கு வர்றாங்க, அவரை குற்றம் கண்டுபிடிக்க வருவாங்க. அப்படி இருந்தாங்க சில கூட்டம். ஆனால் சில கூட்டம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வருவாங்க. அந்த மாதிரி இங்க இருக்கிற நீங்க கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறீங்க, அந்த வார்த்தை உங்களை தேற்றும். அல்லேலூயா. சரி, இந்த பெரும்பாலான ஸ்திரீ இடையில வர பாருங்க, ஆலயத்துல வந்துட்டான் ஏசு, ஓகே கிளம்புறாரு, மக்கள் சூழ்ந்துட்டாங்க. அந்த கேப்ல டக்குன்னு ஏசு நிற்கிறார். இந்த பெரும்பாலான ஸ்திரீடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த நாட்களில் இப்படிப்பட்ட பலவீனம் இருக்கிற பெண்களை ஒதுக்கி வைப்பது வழக்கம். இந்த பெரும்பாலான ஸ்திரீ எத்தனை வருஷமா அந்த பிரச்சனை அனுபவிக்கிறாங்க? 12 வருஷம். 12 வருஷமா அந்த வேதனை, இந்த பெரும்பாலான ஸ்திரீ. தமிழ் அழகா வந்து பெரும்பாடு, ஆங்கிலத்தில் ப்ளீடிங் உமன், ரத்த உதிரப்போக்கு அப்படின்னு வரும். ஆனால் தமிழ்ல ஏன்னா அவ்வளோ கஷ்டம். அப்படிப்பட்ட பிரச்சனை, அந்த பெரும் பாடை சந்திக்கிற அந்த பெண்மணி ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறாள். யாருமே பக்கத்துல போக மாட்டாங்க, அந்த ஊருக்குள்ள ஏற்ற முடியாது. இப்படிப்பட்ட பிரச்சனை, ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறாள், யாருமே ஏற்றுக்கொள்ளல. அவங்க பக்கத்துல யாரும் போக மாட்டாங்க, இந்த பெண்மணி உள்ள வர முடியாது. இப்ப இந்த பெண்மணி என்ன பண்றாங்க, இருக்கிற எல்லா சொத்துக்களை, எல்லா ஆஸ்தியை ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா கொஞ்சம் கூட மாற்றாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த பெண்மணி போல உலகத்தில் அநேக நபர்கள் வியாதிக்கு சுகமாவதற்கு, சில வியாதியில் வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலை, எல்லா மருத்துவர்களை பார்க்குறாங்க, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை, ஒரு பாயிண்ட் கூட சுகம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திக்க இந்த பெண்மணி தீர்மானம் இருக்கிறார். இயேசுவை குறித்தவள் கேள்விப்பட்டிருக்கிறார். வாசிங்க ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இந்த விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையை கேட்பதனாலே உள்ளத்தில் பெறுகிறது. இந்த பெரும்பாலான ஸ்திரீ அங்கே ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறாள், ஓரத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாள், ஊருக்கு அவுட்டர் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாள். இவர் இயேசு குறித்து இந்த பெண்மணி எப்படி கேள்விப்படுறா? அந்த பெண்மணி கிராஸ் பண்ணி நடந்து போறவங்களா, இயேசு வந்திருக்கிறார், பார்த்தா சுகம், தொட்டா சுகம், பேசினா எல்லாம் பிரச்சனை போடுது, எல்லாம் பேசுறத இந்த பெண்மணி கேட்டுட்டே இருக்கிறாங்க. கேட்க 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 உள்ளத்துல விசுவாசம் வளர்ந்துருச்சு. இப்ப இந்த பெண்மணி பிளான் பண்றாங்க, நான் ஊருக்குள்ள போன மாதிரி பேசுவாங்க தெரியும், நான் ஊருக்குள்ள போன யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தெரியும், என்னை உதாசீனப்படுத்துவாங்க தெரியும், என்னை தள்ளுவாங்கன்னு தெரியும், யார் என்ன சொன்னாலும் சரி என் வாழ்க்கை மாறணும், எனக்கு இருக்கிற வியாதி மறையும், நான் இயேசு நான் தொட்டே ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. விசுவாசம் தீர்மானம் எடுக்க வைக்கிறது. தீர்மானம் எடுக்க வைத்தது மாத்திரமல்ல, அந்த பெண்மணியை இந்த விசுவாசம் முந்தி தள்ளுகிறது. எங்க தள்ளுது? இயேசு கிட்ட தள்ளுது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்கள் நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ளாத காரணம் என்ன தெரியுமா? நாம் எங்க போகணுமோ அங்க போறதில்லை, யார்கிட்ட போகணுமோ அவர்கிட்ட போறதில்லை. எங்க போகணும்? தெய்வ சமூகத்திற்கு போகணும். யார்கிட்ட போகணும்? இயேசு சாமிகிட்ட போகணும். ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லும், நலங்கத்திற்குள்ளே சமாதானம், நரணிகளுக்குள்ளே சுகம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் எல்லாரும் தேடுற காரியம் என்ன? ஒன்று சரீரத்துல சுகம் தேடுறாங்க, இன்னொன்று உள்ளத்துல சமாதானம் தேடுறாங்க. இதுதானே இல்லாம கஷ்டப்படுறாங்க. எங்க போனாலும் கிடைக்காத சமாதானம், எங்க போனாலும் கிடைக்காத சுகம் தேவ சமூகத்திலே உண்டு, இயேசு வண்டையிலே உண்டு. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் இயேசுவை நம்பி வந்திருக்கிற பொழுது ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். உங்களுடைய தலைகளை கர்த்தர் நிமிர செய்வார், உங்கள் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றுவார், பலவீனங்களை மாற்றுவார், பிரச்சனைகளை நீக்குவார். கர்த்தர் நமக்குள்ளாக இருக்கிற இயேசு அவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பெரும்பாலான திரு இயேசு வண்டியில் ஓடுகிறார். நான் எப்படியாவது இயேசு வசத்தை நான் தொட்டே ஆக வேண்டும், அவரை தொட்டாதான் என் வியாதி, எனக்கு இருக்கிற வியாதி மாறும் அப்படின்னு நம்பிக்கையோடு கூட இந்த பெரும்பாலான திரு இயேசு வண்டியில் ஓடுகிறார். ஓடுகிற நேரத்திலே பயங்கர கூட்டம் போயிட்டா, அந்த வஸ்திரத்தை ஓரத்தை டச் பண்ணிட்டான். டச் பண்ண உடனே இயேசு நிற்கிறார். இப்ப இயேசு கேட்கிறார், யார் என்ன தொட்டது? நான் இது ஒரு சீக்கிரம் சொல்லுங்க பாருங்களேன், ரொம்ப அர்த்தமா இருக்கு. இயேசு எவ்வளவு அர்த்தமான சொல்லுங்க. இயேசு டக்கு நின்றாரு, என்னை யார் தொட்டதுன்னு கேட்கிறாரு. இப்போ எல்லாருமே இருக்கிறாங்க, உடனே சீசெல்லாம் என்ன ஆண்டவர் இவ்வளவு பேர் கூட்டம் நெருக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படி நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. இயேசு கிளியரா சொல்ல, யார் தொட்டது? ஏன்னா அவருக்கு தெரியும் யாரு தொட்டாங்க. அவரே சொல்லியிருக்கலாம், ஆனா அவர் ஏன் அப்படி கேட்கிறாருன்னா, என்னை யாரோ தொட்டிருக்கிறாங்க, ஏன் கேட்கிறாருன்னா எனக்குள்ள இருக்கிற வல்லமை வெளியே போச்சு. அந்த பெண்மணி இயேசுவை டச் பண்ணிட்டாங்க. டச் பண்ண உடனே அவருடைய பவர் வெளியே வந்துருச்சு. அதனால அவர் நிற்கிறாரு. இப்ப கேட்கிறாரு, என்னை யாரு தொட்டதுன்னு கேட்கிறாரு.
எல்லாம் சொல்றாங்க, எவ்வளவு கூட்டம் ஆண்டவர், யாருன்னு சொல்ல முடியல, இல்லை என்ன யார் தொட்டா. இப்ப இந்த பெண்மணிக்கு பயமாயிடுச்சு, என்னடா இது அவர் திரும்ப திரும்ப கேட்கிறாரு அப்படின்னு பயந்துட்டு ஓடி வந்து பாதத்துல விழுகிறா. ஆண்டவரே, நான் தான் உங்களை தொட்டேன், இதான் என் பிரச்சனை, இந்த மாதிரி 12 வருஷமா இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது, எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, நான் ஊருக்குள்ளே வர முடியாது, ஊருக்கு வெளியே நான் இருக்கிறேன், யாரும் என்ன பார்க்க மாட்டாங்க, நான் குடும்பத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறேன், சொந்தங்களை ஒதுக்கிட்டாங்க, யாருமே கூட வர மாட்டாங்க, என்ன பண்ணுன்னு தெரியல, உண்மை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதனாலதான் நான் தொட்டேன். இப்ப இந்த பெண்மணி சொன்ன வார்த்தையை எல்லா ஜனங்களும் கேட்டாங்க. இயேசு ஏன் தெரியுமா அப்படி அந்த பெண்மணி வாயால சொல்ல வச்சாரு? இந்த பெண்மணி தனியா போய் நான் சுகமாயிட்டேன்னு சொல்லி அங்க உள்ள சொல்லி யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப இந்த பெண்மணி எல்லாரும் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார், யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை. இப்ப எல்லா ஜனங்களுக்கும் இருக்கிறப்பவே இந்த பெண்மணி சுகமாயிட்டன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் இந்த பெண்மணி எல்லா மக்களோட மக்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை பெறுகிற காரியத்தை இந்த பெண்மணி வாயிலை சொல்ல வைத்து எல்லா ஜனங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இயேசு அந்த பெண்மணியை சொல்ல வைக்கிறார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இயேசு எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அப்போ அவருடைய நன்மையான குணத்தை நாம் அறிந்து கொள்வது அவசியமா இருக்கிறது. இப்போ இந்த அவர் சும்மா சுகமாயிட்ட போயிருக்கலாம், அப்படி போயிரு இந்த பெண்மணி எங்க போய் முட்டி போதுனாலும் யாரும் போகணும் துரத்திட்டு இருப்பாங்க. அவள் சீக்கிரம் அந்த பெண்மணியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இயேசு வெயிட் பண்ணி அந்த பெண்ணுடைய வாயாலேயே சொல்ல வச்சாங்க. ஓகே, இப்போ இந்த பெண்மணி தொட்ட உடனே என்ன வெளியே வந்துச்சு? கடவுளுடைய வல்லமை. இப்போ நிறைய பேர் தொட்டிருப்பாங்க, சில பேர் ஆசைக்கு தொட்டிருப்பாங்க, சில பேர் தெரியாம மேலே விழுந்திருப்பாங்க. ஆனா இந்த பெண்மணி எப்படி தொட்டிருக்கிறாங்க? விசுவாசத்தோடு தொட்டா. இப்போ வாசிங்களேன், அது இந்த மதியானத்துல 30 வாசிங்க, 29 30 வாசிங்க. உடனே அவள் உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தது. அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தால் உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். போதுங்க. இப்போ இந்த பெண்மணி தொட்ட உடனே அவருடைய வல்லமை வெளியே வந்ததுனால அவர் டக்குன்னு நின்றாரு. இயேசுவை நிப்பாட்டிச்சு. எது நிப்பாட்டினது? இந்த பெண்மணி விசுவாசம். எல்லாரும் ஒரு மாதிரி தெரியாம தொட்டிருப்பாங்க, மேல விழுந்திருப்பாங்க, ஆசைக்கு தொட்டிருக்காங்க இயேசுவை. ஓ இயேசு வர்றாரா, இயேசு போய் தொழுறா அப்படின்னு சந்தோஷமா தொட்டிருப்பாங்க. இந்த பெண்மணி விசுவாசத்தோடு தொட்டதுனால இந்த பெண்மணியின் விசுவாசம் இயேசுவின் வல்லமையை வெளியே கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற விசுவாசம் தேவனுடைய வல்லமையை வெளியே கொண்டு வரும். கடவுளுடைய வல்லமை சாதாரணமா? கடவுளுடைய வல்லமையை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு என்ன தேவை? நம்முடைய விசுவாசம் அவசியம். ஹல்லேலூயா. நீங்கள் அவர் விசுவாசிப்பீர்கள், ஆனால் உங்களுடைய விசுவாசம் கர்த்தர் மீது வைக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை வெளியே வருவது மாத்திரமல்ல, இந்த பிரச்சனைகளை மாற்றும், வியாதியை சுகமாக்கும், எல்லா கஷ்டங்களையும் நீக்க போதுமானதாக இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் தேவனுடைய வல்லமையை வெளியே கொண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க விசுவாசம் கடவுளுடைய பவரை வெளியே கொண்டு வரும். அது மாத்திரம் அல்ல, அந்த வல்லமை வியாதியை நீக்கும், உன் பிரச்சனையை மாற்றும், எல்லா கஷ்டங்களை போக்கும். ஹல்லேலூயா. எது? நம்முடைய விசுவாசம். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற செயல். நீ விசுவாச தேவனுடைய மகிமையை காண்பார். இந்த வார்த்தையை நாம் அறிந்து கொள்வது அவசியமாயிருக்கும். எனக்கு அருமையானவர்களே, இந்த பெண்மணியை போல இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள், வியாதிகளை தள்ளப்பட்டிருக்கிறார்கள், கடினமான காரியங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, என்னுடைய தகப்பனார் 1982 முன்பதாக ஒரு நாடோடி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாடோடினா தெரியுங்கள், இன்னும் சொல்ல போனால் ஒரு மந்திரவாதியா இருந்தார். மந்திரங்களை செய்து கொண்டு மிக மோசமான குடிப்பழக்கத்தை அடிமைப்பட்டு கொண்டு அந்த வாழ்க்கை வாழ்வா சாவா, மரணமா ஜீவனா என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஃபுல்லா குடிச்சு 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 நாட்டெல்லாம் சுருங்கி போச்சு, ரத்தமா வாந்தி பண்றாரு. அப்ப அப்பாவுக்கு வயசு 19. உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு. டாக்டர்ஸ் போன டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, 3 மாசத்துல நீ அவுட் தம்பி காப்பாத்துங்க அப்படின்ட்டாங்க. வீட்டுக்கு கொண்டு போய் சொல்லிட்டாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு, வீட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லா புண்ணிய ஸ்தலங்கள் போறாரு, எங்க போனாலும் சுகம் இல்லை. கடைசியாக ஒரு பிணை கைதியை போல தன் படுக்கையில் இருக்கிறார், மரணத்தின் பிடியில் இருக்கிறார், மரணத்தின் படுக்கையில் இருக்கிறார். இந்த தாயார் அழுது கொண்டு இருக்கிறார்கள், என் அப்பா அழுகிறாங்க, என் வாழ்க்கையே போச்சு. வயசு எத்தனை? 19.
அப்படி எங்களுக்கு சீக்கிரம் மேரேஜ் ஆயிடுச்சு. அப்போ ஒரே பையன் இருக்கிறாரு, பெரிய அண்ணா இருக்கிறாங்க. வாழ்க்கையிலே அதிகமான கஷ்டமான காரணங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்திலே ஒரு தேவ ஊழியர்கள் ஊர்ல வந்து காஸ்பல் ஷேர் பண்ணார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு சுகம் தருவேன் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த வார்த்தை அப்பா காதலில் கேட்ட உடனே ஏழாவது வியாதி சுகமாக்குன்னு சொல்றாரு. இயேசுன்னு சொல்லி போய் தான் பார்ப்போமே. ஏன் அப்பாவுக்கு இயேசுனாலே பிடிக்காது அந்த நாட்கள். ஏன்னா எங்கள் ஊரில் கிராஸ் பண்ணி போகிறப்ப ஒரு சர்ச் இருக்கும், சிஎஸ்சி சர்ச், பெரிய சிலுவை இருக்கும். அந்த சிலுவையை பார்த்தா இப்படி திரும்பிட்டு போவாராம். சிலுவையை பார்த்தா பாவம்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பி கொண்டு போகிறாங்க. எங்கள் ஊருக்கு போனால் சர்ச்சை தாண்டி தான் போகணும், வெளியே வரணும் சர்ச்சை தாண்டி தான் வரணும். இப்படி வந்தால் இப்படி திரும்பிப்பாரு, அப்படி போனால் இப்படி. ஏன்னா எங்கள் தாத்தா சொல்லுங்க, அப்போடைய தாத்தா சொல்லுவாராம், அட்டை தேவடு மொக்க வைக்கிற அப்படின்னா தெலுங்குனாங்க. அட்டம் அப்படின்னா கிராஸ், குறுக்கு கிராஸ் இருக்குல்ல, அந்த சிலுவை குறுக்கு வச்ச கடவுளை கும்பிடாதுன்னு சொல்லுவார். அதனால சிலுவை பார்த்தா திரும்பிப்பாரு, ஐயோ சிலுவை பார்த்தாலே பாவம். ஆனால் உண்மையாக ஆக்சுவலி அந்த காலத்தில் சிலுவை பார்த்தாலே பாவம் அந்த மாதிரி தான் நினைச்சாங்க. சிலுவை என்னது சாபத்துக்கு அடையாளமான சின்னம். ஆனால் எப்போ இயேசு மரிச்சாரோ அந்த சாபத்தை அடையாள சின்னம் எப்படி மாறிடுச்சு, ஆசீர்வாதமாக மாறும். ஓகே, இப்போ அப்பா என்ன பண்றாரு, சிலுவை பார்த்தா திரும்பிட்டு போறாரு. ஆனால் இப்போ சிலுவையிலே தூங்கி இயேசுநாதர் ஒருவர் பிரசங்கம் செய்து கொண்டு இருக்கிறார். எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் சுகம் தரேன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி கூப்பிடுறாரு. அப்போ அப்பாவுக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வந்துச்சு. தாத்தா சொல்லியிருக்காரு, ஒரு வேலை இப்படி சொன்னாலும் நோய்க்கு பாரு பேய்க்கு பாரு தாத்தா சொல்லியிருக்கிறாரு. சரி போய் தான் பார்ப்போமே. எங்கள் அம்மா கைத்தாங்களா, அப்பா கூப்பிடுறாங்க. எங்கள் அப்பாவுக்கு என்ன பிரச்சனை, ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க ரொம்ப கஷ்டம். ரத்தமாக வாந்தி பண்ணாரு, ஹார்ட்டு சுருங்கி போச்சு, வாழ்க்கையும் ஃபினிஷ். மெயின் ஹார்ட்டு தானே, ஹார்ட்டு போச்சு, என்ன பண்ணுறது தெரியல. சரி போய் தான் பார்ப்போம். வந்தால் அந்த ஐயாட்ட பார்த்து, ஐயா நான் சாக போகிறேன். டாக்டர் டைம் 3 மாதம் டைம் கொடுத்துட்டாங்க. 1 மாதம் போயிடுச்சு, நான் நாளை எண்ணிட்டு இருக்கிறேன் 1 2 உங்கள் ஏசுனா சுகம் தருவாரா? அப்போ அந்த ஐயா சொன்னார், தம்பி பைபிள் ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு மனுஷன் செத்து போய் 4 நாளைக்கு அப்புறம் ஏசு என்ன பண்ணார், உயிரோட எழுப்பிட்டார். நீங்களும் சாகாம தானே இருக்கிற. சிம்பிளாக சொன்னாரா, உனக்கு இந்த வியாதி ஒன்றுமே இல்லைப்பா, நீ கவலைப்படாத. ஆனால் ஒன்று மட்டும் ஏசு கேட்குறாரு, தருவியா? என்னையா தரணும், உன் மனசை கேட்குறாரு தான் சொன்னார். நான் தரேன், நான் என்ன பண்ணணும், நீ முழங்கால் போட்டு ஏசு கூப்பிடு அப்படின்னா முழங்கால் போட்டாலும் அந்த ஐயா கையில் ஜெபிச்சாராம். ஆண்டவரே இந்த தம்பி சுகமானது, ஏதோ விலகினதான் ஃபீல் பண்ணார், ஒரு இரு விலகினது ஃபீல் பண்ணார், அப்பயே சுகமாச்சு. அதுக்கப்புறம் செக் பண்ண போனால் ஹார்ட்டு புது ஹார்ட்டாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவரால் கூட அந்த காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லா உறுப்புகளும் யார் உருவாக்குனா, கர்த்தர். என்ன ஃபால்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ டேமேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே மாற்றி வேற ஹார்ட் வச்சுக்குவாரு. அப்படியே கிட்னியை மாற்றி வேற கிட்னியை. ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை அவ்வளோதான் ஃபினிஷ்னு ஒரு வேலை மற்றவங்க சொல்லியிருக்கலாம். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டது தெரியுமா, முடிஞ்சு போயிருக்கிற நேரத்தில் ஆரம்பிக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் முடிச்சு உன்னால் ஒன்றுமே பண்ணி வேஸ்ட்டுன்னு சொல்லி யாரெல்லாம் உதாசீனப்பட்டு தள்ளுறாங்களோ அவங்க முன்னாடி கர்த்தர் நம்மை தூக்கி நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டு எல்லா கஷ்டங்களையும் கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை நீங்கள் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கிற சில பிரச்சனை, கலங்காதீங்க, யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் எல்லாவற்றையும் கூடுவார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவர் பக்கத்தில் வந்துட்டீங்க அப்படின்னா, அவர் சமூகத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை ஒரு நாள் வெறுமையாக விடவே மாட்டார். நீங்கள் வெறுமையாக வந்திருக்கலாம், ஆனால் திரும்ப போகும் பொழுது சந்தோஷமாய் போவீர்கள், சமாதானமாய் போவீர்கள், விடுதலையோடு கூட போவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை வாழ வைப்பார், உங்களை ஆற்றுவார், உங்களை தேற்றுவார், உங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. சரி, இந்த பெண்மணி இயேசுவை தொழுகிறாள், வல்லமை வெளியே புறப்பட்டு வருகிறது. அந்த வல்லமை இந்த பெண்மணியை சுகமாக்குகிறது. சந்தோஷமா போயிட்டார். இப்போ ஃபர்ஸ்ட் யார் வந்து இயேசுகிட்ட, அந்த ஜெபாலய தலைவன் எதுக்கு வந்தாரு, என் பொண்ணு சாக போறாண்டவரு, நீங்க வந்து தொட்டா போதும் என் பொண்ணு பொழைச்சிப்பான்னு வந்தாரு. அந்த கேப்ல இப்ப இடையில யார் வந்துட்டா, பெரும்பாடுல ஸ்ரீ வந்துட்டாங்க. இப்ப என்ன பிரச்சனை, இப்ப ஏசு ஓகே முடிச்சு, இப்போ அவன்கிட்ட கிளம்புறாரு. ஒரு 2 பேர் ஓடி வர்றாங்க, வந்து என்ன சொல்றாங்க, ஜெபாலய தலைவனா நீங்க அந்த இயேசுவை கம்பல் பண்ணாதீங்க, ஏன் அவரை சும்மா வருத்தப்படுத்துறீங்க, உங்க பொண்ணு போய் சேர்ந்துட்டாங்க. எப்படி இருக்கும், சாக கிடந்தா இயேசு வந்திருந்தா சுகமா இருப்பா. அந்த கேப் இன்னொரு அம்மா வந்தாங்க, அதுலேயே டைம் போயிடுச்சு, இப்போ என் பொண்ணு செத்தே போயிட்டான்னு சொல்லி உடனே ஹார்ட் அப்படியே
ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்குது. டக்குன்னு ஏன் சொல்கிறாரு, பயப்படாத விசுவாசம் உள்ளவனாய். ஏன் சொல்கிற வார்த்தை பாருங்கள், பயப்படாத விசுவாசம் உள்ளவனாய். இன்றைக்கி அனைவருடைய வாழ்க்கையில் பயம் வந்துடுது, பாதி செத்து போயிடும். பயம் வந்துட்டாலே பாதி அவுட்டு. அதனால தான் நம்ம எதுக்குமே பயப்படக்கூடாது. அதே ஏன்னா யோகு சொல்கிற, நீ பயந்ததே உனக்கு நேரிட்டது. நம்ம என்ன பயப்படுமோ அதான் நடக்கும். அட் தி சேம் டைம் எதை விசுவாசிக்கிறோமோ அதான் நடக்கும். பயத்துக்கும் பவர் இருக்குது, விசுவாசிக்கும் பவர் இருக்குது. நம்ம எதை செலக்ட் பண்ணுறோம், பயப்படுறோமா விசுவாசிக்கிறோமா? உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற செயல். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது பிசாசு பயந்து ஓடுகிறான். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது பிரச்சனைகள் மறைகிறது. நீங்கள் விசுவாசிக்கும் உங்களுக்கு இருக்கிற வியாதிகள் மறைகிறது. எவ்வளோ ஆபத்தில் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். கர்த்தரை விசுவாசிக்கிற பொழுது எல்லா எதிர்மறையாக இருக்கிற சூழ்நிலைகள் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இயேசு நேரம் போகிறார். எங்கே போகிறாரு? அவன்கிட்ட அந்த வீட்டுக்கு போகிறார், ஜெபாலத்தில் வீட்டுக்கு போகிறாரு. போன உடனே பார்த்தா உள்ள எல்லாரும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி ஒப்பாரிப்பாங்க? நம்ம காலத்தில் பார்த்தோம். இன்னைக்கு கூட எல்லாம் லேட்டஸ்ட் ஆயிடுச்சு. அழுகிறதுக்கு என்ன பண்ணாங்க, பெட்டில் காப்பி பண்ணி அழுகிற ரெக்கார்ட் பண்ணி போடுறாங்க. ஆனால் அந்த நாட்டில் நான் சில பார்த்துருக்கேன். ஒரு 5-6 பாட்டி வந்துடுவாங்க, ரவுண்டாக உட்காந்துருப்பாங்க, மைக்கு தொங்க போட்டுருவாங்க. அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அழுகிறதுக்கு ஆட்கள் வாடகை கூப்பிடுவாங்க. அந்த பாட்டி மேலே வந்துட்டோன்னா அவங்க ஒரு 5-10 கொடுத்துட்டு அழுவாங்க. அது பார்த்துருக்கேன், நீங்கள் நான் பார்த்துருக்கேன். அவங்க ஒப்பாரி வச்சு அப்படியே பாட்டு மாதிரி பாடி என்னை பெற்ற ராசாவே நீ போயிட்டு சொல்லி அழுவாங்க. அழுது முடிச்சோன்னா அவங்களுக்கு காசு கொடுத்து அனுப்பிடுவாங்க. இது அந்த பாட்டி மனம் செய்வாங்க. இந்த மாதிரி அந்த நாட்டிலையும் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு குரூப் வந்திருக்கிறாங்க, அழுகிறாங்க. ஏசு பார்க்குறாரு, என்ன அழுதுட்டு இருக்கிறாங்க. உடனே ஏசு சொல்கிறாரு, ஏன் அழுகிறீங்க? சத்தம் போடாது, அமைதியாக இருக்கு. இந்த பொண்ணு சாகுல தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எப்படி இருக்கும்? இவங்க என்ன செத்து போச்சு அழுகிறாங்க. ஏசு வந்து சொல்றாரு, ஏன் சும்மா கத்துறீங்க? இந்த பொண்ணு சாகுல தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னா எல்லாரும் என்னடா அது வைத்தியம் முடிச்ச ஏசுக்கு செத்தே போச்சு தூங்குதுன்னு சொல்றாரு. ஏசு எல்லாம் வெளியே போய் சொல்றாரு. வெளியே போன ஏசு என்ன பண்ணாரு, பக்கத்தில் போனார். போய் அந்த பொண்ணை பார்த்து டச் பண்ணி சொல்றாரு, சிறு பெண்ணே எழுந்து. தலித் தாகுமி அப்படின்னா சிறு பெண்ணே. உடனே இந்த பொண்ணு எழுந்திருக்கிறார். உடனே அது வாசிக்கல, அந்த 30 வாசிக்கல. அந்த பெண்மணி தொட்ட உடனே உடனே இயேசு தமிழ் வல்லமை புறப்பட்டு அறிந்தார். போதுக்கா, அது அந்த பெண்மணிக்கு விசுவாசமா தொடுறாங்க. தொட்ட உடனே வல்லமை வெளியே போகுது. இப்போ அந்த 43 வாசிங்க, 42. உடனே சிரிப்பு என்று போதுங்க. இப்போ இயேசு வரும் பொழுது நம்முடைய விசுவாசமானது உடனே காரியங்களை செய்கிறதா இருக்கிறது. இப்போ என்ன ஒரு காரியம் அப்படின்னா, இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசுவை போய் தொடுறான். தொட்ட உடனே வல்லமை வெளியே வருது, சுகமாயிட்டான். இப்போ இயேசுவை இந்த சின்ன குழந்தையை தொடுறாரு, உடனே அவ எழுந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அவரை தொட்டாலும் சுகம், அவர் உங்களை தொட்டாலும் சுகம். எல்லாத்துக்கும் என்ன காரணம்? ரெண்டுக்குமே விசுவாசம். எப்படி தொடுறோம்? விசுவாசத்தோடு நம்ம தொடுறோமா, இல்லை ஏதோ சும்மா கடமைக்கு தொடுறோம்? இல்லை இல்லை, நாம் விசுவாசத்தோடு தொடும் பொழுது அந்த விசுவாசத்தின் தொடுதல் தேவனுடைய வல்லமையை வெளியே கொண்டு வரும். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரியை போல நீங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் உங்கள் சொந்த நபர்களால் சொந்தக்காரங்களால் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம், உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம். உங்களை அவமானப்படுத்தின ஜனங்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை தலை நிமிரச் செய்வார். உங்களை ஒதுக்கின ஜனங்கள் முன்பதாக கர்த்தர் உங்களை வாழ வைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். கருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை அநேக நாட்கள் நீங்கள் யோசிச்சு நீங்கள் குழம்பி போயிருக்கலாம், புலம்பிக் கொண்டிருந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுவேன், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுவேன். இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையிலே தொட முடியாதபடி நான் உங்களோடு கூட உங்களுக்கு பாதுகாப்பாய்ந்து உங்களை உயர்த்தி வந்து கர்த்தர் வாக்குரைக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை பார்த்திருக்கிறேன். எங்கள் தகப்பனுடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனை அனுபவித்திருக்கிறார். நாங்கள் இருக்கிற கிராமத்தில் கூட அப்படிதான் நாங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறோம். உதாசீனப்படுத்தியிருக்கிறாங்க, எங்களை கேவலமாக பேசியிருக்கிறார்கள், எங்களை அழிப்பதற்கு முற்பட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார். கர்த்தர் எங்களை வாழ வைத்திருக்கிறார். கர்த்தர் எங்கள் தேவையை சந்தித்திருக்கிறார். எந்த ஜனங்கள் ஒதுக்கினார்களோ அதே கிராமத்திலேயே நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொன்னால் தேவன் எங்கள் மீது நோக்கம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் இது ஒவ்வொரு பெரிய நோக்கத்தை வைத்து அந்த நோக்கம் ஒரு நாளும் வீண் போகாது. உங்கள் வாழ்க்கையில் உங்களை வச்சு என்ன செய்ய பிளான் பண்ணுறாரோ அதை செய்தே முடிப்பார். ஆமென். நம்ம தான் நினைக்கிறோம் என் வாழ்க்கையே அவ்வளோதான், நான் எப்படி வாழ போகிறேன்னு தெரியல. இன்னைக்கு சில பேர் சில அம்மா சொல்லுவாங்க, என் பிள்ளை எப்படி நான் கரை சேர்ப்பேன் தெரியலையே. நீங்கள் கரை சேர்க்க முடியாது, நம்ம கரை சேர்க்கிற இயேசு இருக்கிறார்.
வாசிங்களா அப்போஸ்தலர் 27 அதிகாரம். முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் 27 லாஸ்ட் வசனம் வாசிங்க. மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாக எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இங்க சம்பவம் எப்படி அப்படின்னா, இந்த பவுல் கப்பல்ல கைதியாய் பிடிக்கப்பட்டு போகிறார். அப்போ நிறைய மக்கள் கைதிகளா போறாங்க, நிறைய மக்கள் வேற ஊருக்கெல்லாம் போறாங்க. எங்க இதுல போறாங்க? கப்பல்ல போறாங்க. இப்ப இந்த கப்பல்ல போய் கொண்டிருக்கிறப்ப கர்த்தர் பவுல் சில காரியங்களை பேசுறாரு. அந்த கப்பல் மாலுமியும் அந்த கப்பல் ஓனரும் கேட்கல, கண்டுக்கல. வான் பண்றாரு பவுல். கர்த்தர் சொன்னார், ஏன் கண்டுக்கல? ஆனா பிறகு மிகப்பெரிய ஆபத்து சந்திக்கிறாங்க, மிகப்பெரிய காற்று அடிக்குது. ஆனால் அப்படியே போய் கொண்டிருக்கிறப்போ திரும்பவும் கர்த்தர் பேசுறாரு பவுல் மூலமா, பயப்படாத. பவுல்கிட்ட என்ன பேசுறாரு? நீ ராஜா முன்னாடி நிக்கணும், நீ அவங்ககிட்ட நீ பேசணும். நான் அதுதான் அனுப்புறேன், நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் அவங்க காப்பாற்ற கர்த்தர் பேசுறத பவுல் பேசிட்டாரு. அப்படியே போறாங்க. எல்லாருமே சாக வேண்டிய சூழ்நிலை. கர்த்தர் என்ன பண்றாரு? எல்லாரையும் காப்பாத்துறாரு. கடைசியில் அழகா சொல்லி பாருங்க, இவ்விதமாய் தப்பி கரை சேர்ந்தார்கள். அப்ப நீங்கள் நான் நம்முடைய பிள்ளைகளை கரை சேர்க்க, நம்ம தான் கரை சேர்க்க நினைக்கிறோம், நம்மளால கரை சேர்க்க முடியாது. நம்முடைய பிள்ளைகளை கரை சேர்க்கிற கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்விதமாய் தப்பி கரை சேர்ந்தார்கள். அதான் பெருமாள் செய்ய பாடுவாரு, ஒரு பாட்டு பாடுவாரு. ஏன் மகனே ஏன் மகள் இன்னும் உனக்கு பயம்? பாட்டு தெரியுமா உங்களுக்கு? அந்த பாட்டு பாடிடலாமா? சேர்ந்து பாருங்க. ஏன் மகனே இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? ஏன் மகளே இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு நான் இருக்க உன் படகு கவிழ்ந்திடுமோ? கரை சேர்ந்திடுவா, கலங்காதே, கரை சேர்த்திடுவா, கலங்காதே. ஹல்லேலூயா. நீங்கள் நானும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பிள்ளைங்க நினைச்சு நான் எப்படி கரை சேர்க்கல, இல்லை அவர் கரை சேர்ப்பா. ஆமென். நம்ம அப்படியே தத்தளிச்சுட்டு இருப்போம், எப்படி நான் போய் சேர போறேன்னு தெரியல. என் மேக்சிமம் அம்மாமாருக்கு என்ன கஷ்டம்னா, என் பிள்ளைங்கள் எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியலையே, நான் எப்படி என் பிள்ளைங்களை போய் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு தெரியல. அதுக்கெல்லாம் சில தேவைகள் இருக்குது, அதெல்லாம் யோசிப்பாங்க. யோசிக்காதீங்க, எல்லா தேவைகளையும் அவர் அறிவார். ஹல்லேலூயா. எல்லா எதிர்பார்ப்புகளை அவர் அறிவார், எல்லா காரியங்களை அவர் வாய்க்க செய்வார், எல்லா விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலம் எல்லாம் யாருடைய கையில் இருக்குது? அவருடைய கையில் இருக்கு. நீங்க சொல்லுவாங்க உன் வாழ்க்கை உன் கையில் இல்லை. வசனம் சொல்லி நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கு. அவர் உள்ளம் கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்க தூரமாக படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு டெக்னாலஜி வீடியோ காலில் பார்த்துருவோம். எல்லாரும் ரொம்ப சந்தோஷம், நல்ல ஃபெசிலிட்டி. என்ன வீடியோ காலில் பார்த்தா அப்படியே பேசிக்கலாம். மற்ற நாட்கள் அப்படி இல்லை, லெட்டர் தான் போகணும், அது என்னைக்கு போய் சேருமோ. அதனால ஆனால் கர்த்தர் பாருங்களேன், என்னதான் டெக்னாலஜி வந்தாலும் அவர் ரொம்ப அற்புதமான, அவர் ரொம்ப பயங்கரமான பவர்ஃபுல். உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறதுனால நம்மளை எப்பெல்லாம் பார்க்க நினைக்கிறாரோ அப்படி கையை பார்த்தா போதும், அவர் கைக்குள் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் டெக்னாலஜி டோட்டல் டிஃப்ரெண்ட். நம்ம உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். நீங்கள் நானும் எங்கே இருக்கிறோம்? அவருடைய கைகளில் இருக்கிறோம், பொறித்து வைத்திருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போல்லாம் அவர் பார்க்க சொன்னப்போலாம் கையை பார்த்தா போதும், எல்லாருமே அவருடைய கரங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, நீங்கள் நானும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரே கருத்து நான் வாசனை முடிச்சேன். மத்திய 8ஆம் அதிகாரம், மத்திய 8ஆம் அதிகாரம் 1-3 வாசிங்க. 1-3 வாசிங்க. மத்திய அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் பின் சென்றார்கள். வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமாறாகும் என்றான்.
இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகி என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்க அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. ஒரு குஷ்டரோகம் இருக்கிறான் பாருங்க, இயேசுவை கண்டு ஓடி போறான். அவரை பணிந்து கொண்டு ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். எப்படி கேட்கிறான்? உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாகும், உமக்கு விருப்பம் இருந்தா என்னை சுகமாக்குங்க. ஆனா அவன் ஆக்சுவலி எப்படி சொல்லிடுறான்? உமக்கு விருப்பம் தான் எனக்கு சுகமாக்கன்னு சொல்லியிருக்கணும். எப்படி சொல்றான்? உமக்கு விருப்பமா இருந்தா எனக்கு சுகம் தாங்க. ஆனா ஒரு காரியத்தை நான் புரிஞ்சுக்கணும், கர்த்தருக்கு நாம் சுகமா இருப்பது விருப்பம். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் வியாதி இருப்பது கர்த்தருக்கு விருப்பம் அல்ல, நாம் சுகமா இருப்பதை கர்த்தருக்கு விரும்புகிறார். நீங்க சில பேர் சொல்லுவாங்க, நீங்க ஏதாச்சும் பண்ணினா வியாதியை கர்த்தர் கொடுத்துருவாரு. நீ அப்படி பண்றியா அவங்க கேன்சர் வச்சுக்கோ, நீ இந்த பிரச்சனை பண்ணியா ஏதோ சுகர் வச்சுக்கோ, ஏதோ பரவத்தில் ஒரு ஸ்டாக் வச்சிருக்கிற மாதிரி தப்புன்றப்பெல்லாம் வியாதிக்கு நம்மள அழிக்கிற மாதிரி இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் நம்முடைய பரிகாரி, அவர் சுகமாக்குகிற தேவன், அவர் நம்முடைய மருத்துவர். நமக்கு இருக்கிற வியாதிகளை மாற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க சில நேரத்தில் நம்ம கடவுளை தப்பா புரிஞ்சுக்கிறோம். அவர் ரொம்ப சோதிக்கிறாரு, ரொம்ப பிரச்சனை கொடுத்தனவ அழிக்கிறது இல்லை. கர்த்தர் அழிக்கிறவரால கர்த்தரை வாழ வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்கள் சோதனையில கர்த்தர் சாதனையை மாற்றுவார். சோதனைக்காரன் யாரு? பிசாசு. அவர் சோதனை கொண்டு வருவான். நாம் அவரை நோக்கி பார்க்கிற பொழுது அந்த சோதனைகளை சாதனையாய் மாற்றுவார், வேதனைகளை சுகமாய் மாற்றுவார், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார், கண்ணீரை ஆனந்தமாய் மாற்றுவார். ஒருவர் நீங்க சில காரியத்தை அழுதுட்டு இருக்கீங்க, நான் சொல்றேன், உங்கள் அழுகை, உங்கள் கண்ணீர், உங்கள் குடும்பம் கர்த்தர் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் சமாதானமாய் மாற்ற அவர் நல்லவரும் வல்லவருமாக இருக்கிறார். இந்த குஷ்டரோகம் சொல்லும் பொழுது ஒரு தோல் சம்பந்தப்பட்ட வியாதி, யாருமே பக்கத்தில் போகும்போது பயங்கர நாற்றம் நடக்கும். யாரு போனாலும் அந்த நோய் பரவிடும். அதனால யாரும் பக்கத்துல போக மாட்டாங்க. ஆனா இயேசு என்ன பண்றாரு? பக்கத்துல போறது மாத்திரம் இல்ல, அவனை தொடுறாரு. அந்த குஷ்டரோகம் யாருக்கும் பக்கத்துல போக மாட்டாங்க, ஸ்மெல் தெரியும், தோல் வியாதி. யாரும் இயேசு என்ன பண்றாரு? அந்த வியாதியா இருக்கிற மனுஷனுடைய ஸ்தானத்துல அவர் இருந்து பார்க்கிறாரு. நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், சில வியாதியா இருப்பாங்க, ஐயோ பாவம் அப்படின்னு போயிடுவோம். ஆனா இயேசு எப்படி தெரியுமா? அந்த ஸ்தானத்துக்கே போயிடுவார். ஹல்லேலூயா. அதான் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இறக்கும் அப்படின்னா அந்த ஸ்தானத்துல இருந்து பார்த்தாதான் அந்த அருமை தெரியும். அவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க, எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அந்த ஸ்தானத்துக்கே போய் அவங்களே தொட்டு சுகமாக்குகிறது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ரொம்ப 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 நல்லவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், கிருபையுள்ள தேவன். அவருடைய எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறார். வசனம் சொல்லிப்பார், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். எப்படி சொல்றாங்க? ஆராய்ந்து சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க? ஒரு பொருளை கண்டுபிடிக்க ரொம்ப மைனூட்டா சர்ச் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி கர்த்தர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். எல்லாமே அவருக்கு தெரியும். நம்ம என்ன சொல்ல மறைச்சாலும் அவருக்கு தெரியும், எதுவாக இருந்தாலும் அவருக்கு தெரியும். அதனால என்ன பண்ணுவோம்? எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு வேற ஆப்ஷனே இல்லைப்பா, இங்க வந்தா மாத்திரமே எனக்கு சுகம், உங்ககிட்ட வந்தாதான் எனக்கு நிம்மதி, வேற எங்க போனாலும் எனக்கு நிம்மதி இல்லை. ஏன்? எங்க போனாலும் கிடைக்காது. கடையில போனா வாங்க முடியுமா நிம்மதியை? வாய்ப்பே இல்லை. வேற எங்க போனாலும் கிடைக்காது. எங்க வரணும்? அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பெற்றுக்கொள்ள வர காரணம் என்ன? நான் போகிற இடம் தப்பா இருக்குது, போகிற நபர் தப்பா இருக்காது. எங்க வரணும்? எந்த இடத்துக்கு வரணும்? தெய்வ சமூகத்துக்கு வரணும். யார்கிட்ட வரணும்? இயேசு கிட்ட வரணும். அதில் இது மாத்திரம் மறந்துடாதீங்க. இயேசுடைய சமூகத்தில் வாருங்கள். இயேசுடைய வருகிற எந்த ஒரு மனுஷன் ஒரு நாள் குறைந்த அவர் தள்ளுவதில்லை. ஒரு வெறுமையா வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், சமாதானம் இல்லாமல் வந்திருக்கலாம், அழுகையோடு வந்திருக்கலாம். கர்த்தர் நீங்கள் திரும்ப போகும் பொழுது சந்தோஷமாய் சமாதானமாய் விடுதலை வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் கண்கை மூடி நாம் செபிப்போமா? மேலே கொஞ்சம் நேரம் கண்கை மூடி தேவ சமூகத்திலே அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஓ ஹல்லேலூயா. நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உண்மை நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறேன். யார் எங்களை வெறுத்து தள்ளினாலும், யார் எங்களை பகைத்தாலும், யார் எங்களை உதாசீனப்படுத்தினாலும், யார் எங்களை அவமானப்படுத்தினாலும், எல்லாரும் தள்ளப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே. நீர் எங்களை ஏற்றுக்கொள்கிறீர், நீர் எங்களை வாழ வைக்கிறீர், நீர் எங்களை உயர்த்துகிறீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே நாங்கள் பாய்வோம், உம்மாலே ஒரு மதுரையை தாண்டுவோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை நீர் காண்பித்திருக்கிற மேலான காரியங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நன்மை செய்வதாகவே இந்த பூமியிலே சுற்றி திரிந்தீரே, நீ நல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாரையும் நேசிக்கிற தேவனாக இருக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நல்லவரே உமக்கு நன்றி. நல்லவரே வல்ல
வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. நல்ல பிதாவே, கர்த்தர் இயேசுவின் நாமத்திலே உம்மை சமூகத்தில் இந்த நல்ல மாலை வேளையிலே உம்மை ஆராதித்தோம். இந்த வார்த்தை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். எங்களோடு கூட பேசினதை உமக்கு ஸ்தோத்திரம் தான். மக்கள் எங்களை உதாசீனப்படுத்தியிருக்கலாம், மக்கள் எங்களை காயப்படுத்தியிருக்கலாம், எங்களை அவமானப்படுத்தியிருக்கலாம். நாங்கள் எல்லா மருத்துவரையும் நாங்கள் சந்தித்தோம். சற்றாயும் குணமடையாமல் நாங்கள் ஒருவேளை வியாதியின் பிடியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். எங்கள் நம்பிக்கை இருக்கிறது. மருத்துவர்களை கைவிட்டிருக்கலாம், மருந்து மாத்திரைகளை கைவிட்டிருக்கலாம், மனுஷர்களை கைவிட்டிருக்கலாம். நீங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதில்லை சொன்ன வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. உண்மையை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். நீர் எங்கள் தஞ்சம் என்று நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற எந்த ஒரு நபரை ஒரு நாளும் வெறுமையாய் தள்ளுவதில்லை. எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற கர்த்தர், அரவணைக்கிற கர்த்தர். வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் நான் செபிக்கிறேன். சிறியர் முதல் பெரியவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா பலவீனங்கள் மாறட்டும், எல்லா கஷ்டமான காரியங்கள் நீங்கட்டும், எல்லா பிரச்சனைகள் மறையட்டும், எல்லா பற்றாக்குறை நீங்கட்டும், எல்லா இக்கட்டான சூழ்நிலை மாறட்டும் ஆண்டவரே. ஒருவேளை குடும்பங்களை சமாதானம் இல்லாமல் இருந்திருக்கலாம், குடும்பங்களை சந்தோஷம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த பிரச்சனைகளை யாரிடத்திலே போய் நாம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட வேதனை மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை கர்த்தர் தேற்றுகிறார். இங்கிருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை வாழ்க்கையிலே பார்க்கட்டும் ஆண்டவரே. எல்லா கஷ்டங்கள் மாறட்டும், எல்லா வறுமை இயேசுவின் நாமத்திலே நீங்கட்டும் ஆண்டவரே. எல்லா துக்கம் இயேசுவின் நாமத்திலே சந்தோஷம் மாறுவதாக. யாபேசுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படி காரியங்களை செய்தீரோ, ஒருவேளை அவன் ஜெபிச்சது போல என் தாய் என்னை துக்கத்திலே பெற்றதுனாலே என்னை துக்கம் என்று பேர் வைத்திருக்கிறாளே, யாரிடத்திலே போகின்றவர்? உம்முடைய கரம் என்னோடு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு என் எல்லையை பெரிதாகும். அப்படியா இன்றைக்கு ஒருவேளை இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே எல்லா துக்கங்களை கர்த்தர் மாற்றி எல்லைகளை பெரிதாக்கும் நாங்கள் செலுத்துகிறோம். அந்த பெரும்பாலான செய்த வாழ்க்கையை கர்த்தர் செய்த அற்புதத்துக்கு நன்றி ஆண்டவரே. அப்படியே உடைய வாழ்க்கை பிள்ளைகள் வாழ்க்கையை கர்த்தர் செய்ய நாங்கள் செலுத்துகிறோம். நீ பெரியவராக இருக்கிறேன், உயர்ந்தவராக இருந்தோம் தாழ்மையிலுடைய கண்ணோக்கி பார்க்கிற மகத்துவமான தெய்வம். உடைய அற்புதமான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். மனதார வாழ்த்தின் ஆசீர்வதிக்கிறேன். சபையை ஊழியருக்கு நான் செபிக்கிறேன், அவருடைய பிள்ளைகளுக்கு நான் செபிக்கிறேன், அம்மாவுக்கு நான் செபிக்கிறேன். மனதார வாழ்த்து நான் பிளஸ் பண்றப்பா. ஊழியர்கள் வளரட்டும், ஆத்மகத்தில் அதிகமாக கொண்டு வருவீராக. வருகிற ஜனங்கள் திரும்ப செல்லும் பொழுது சந்தோஷத்தோடைய சமாதானத்தோடைய சுகத்தோட கடந்து சென்று பெரிய விடுதலை பெற்றுக் கொள்ளும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்வீராக. சுற்றி எல்லா ஜனங்களை வாழ்த்துகிறேன். எல்லாருடைய வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் நீங்கட்டும், போராட்டங்கள் மறையட்டும் ஆண்டவரே. சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டும். பெரிய காரியங்கள் செய்ய நீர் மாத்திரம் பெறுக. நாங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே நன்றி வளத்தோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். மற்ற ராஜா எங்களோடு இடைப்பட்டீர், ஆண்டவர் எங்களோடு பேசுகிறப்பா. ஆண்டவரே தகப்பனை சோதரிக்கிறோம். ஆண்டவரே வார்த்தை ஆண்டவரே ஆண்டவரை பங்கிட்டு கொடுத்த மகனை அநேக ஆயிரம் லட்சங்களுக்கு பிரயோஜனப்படுத்துங்கப்பா. இன்னும் ஆண்டவரே தகப்பனை உங்களுடைய திருச்சத்தை ஆண்டவரை பூர்ணமாக நிறைவேற்ற அந்த ஊழியம் நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்க ராஜா. பொருட்படுத்திக் கொள்ள ஆண்டவர் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையாண்டவரே நல்லிலமாக ஆண்டவரே ஆண்டவரை 1, 30, 60, 100 ரூபாய் விளைந்து பலன் கொடுக்கத்தக்க ஆண்டவரே கிருபை அள்ளி கொடுத்து ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். பொருட்படுத்திக் கொள்ளும்
இயேசு கிறிஸ்து விடுத்திருக்கிற நல்ல பிதாவே, நாத்துமாவே கர்த்தரை சோதரி, முழு உள்ளமே பரிசுத்தநாமத்தை சோதரி, நாத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல வார்த்தை ஒருபோது ஒரு நாள் வருவாய். அல்லேலூயா.